ஜெய் சர்க்குருநாதா. குரு பூர்ணிமா விழா ஷிரடி சேத்திரத்துல முதல்ல எப்படி உருவானது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்டான ஒரு லீல. பாபா துவாரகா மயில உட்கார்ந்துருக்கார். ஆனா அன்னைக்கு குரு பூர்ணிமா கொண்டாடப்பட போறத தன்னுடைய அந்தர்ஞானத்தினால அறிந்து கொண்டு குரு பூர்ணிமாக்கு தேவையான பூஜா திரவியங்கள் எல்லாத்தையுமே ராதா கிருஷ்ணமாயி அன்னை எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பாபாவினுடைய ஆசீர்வாதத்தோட அம்மா ஷாலாவுல இருக்காங்க. தாதா கேல்கரையும் ராதாகிருஷ்ணனை கூப்பிட்டு அனுப்பு அப்படின்னு பாபா சத்தம் போடுறார். தாதா கேல்கர், ஷியாமா, நூல்கர் இவங்க எல்லாரும் சாத்தேவாடாவில அல்லது தீட்சித் வாடாவில உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பாபா விட்ட ஆள் நேரா போய் கூப்பிடுறாரு, கேல்கரை கூப்பிடுறாரு. பாபா சீக்கிரம் கூப்பிடுறாரு. அப்படின்ற பிறகு கேல்கர் பதட்டம். ஏன்னா பாபா எந்த நேரத்துல என்னத்தை எடுத்து அடிப்பாருன்னு தெரியல, எதுக்கு திட்டுவாருன்னு தெரியாது. அவரோட கோபத்தை பார்த்து எல்லாரும் மிரண்டு போவாங்க. ஆனா கோபம் எல்லாம் ஆசீர்வாதமே. அப்படி இருக்கும் பொழுது பாபா புன்னகை பூத்த வண்ணத்தோட கேல்கரை மேல கூப்பிட்டு இங்க உட்கார வச்சு, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு குரு பூர்ணிமா. இன்னைக்கு உங்க குருவுக்கு பூஜை பண்ணுங்க, பூஜா திரவியங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எனக்கு பூஜை பண்ணுங்கன்னு பாபா பட்டார்னு சொல்லுவார். 1854 இருந்து 1907 வரைக்கும் தனக்கு எதையும் பண்ணணும்னு கேட்காத குருநாதர் குரு பூர்ணிமா வைபவத்தை கொண்டாடும்படியே ஆக்ஞை இருக்கு. பாபா பூஜா திரவியெல்லாம் எடுத்துட்டு வந்து பூஜை பண்ண சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம முழித்த பொழுது ராதா கிருஷ்ணமாயி அன்னையினுடைய ஷாலாவில இருந்து பொருள் எல்லாம் வருது. அப்படி அந்த பொருளை வைத்து கொண்டுதான் 1908 ஒரு சாதாரணமான அளவுல தான் குரு பூர்ணிமா தொடங்குச்சு. அப்புறம் படிப்படியா 1909 இருந்து பெரிய விமர்சையாவே குரு பூர்ணிமா வைபவம் ரொம்ப செழித்தோங்கி விளங்குச்சு. ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா இந்த குரு பூர்ணிமா எப்படி ஷிரடியில உருவானது அப்படின்றத அப்படின்னு சொல்லிட்டேன். ஷியாமா அவர்களுக்கும் தாதா கேல்கருக்கும் நூல்கர் அவர்களுக்கும் ஜெகத்மாதா அன்னை ராதா கிருஷ்ணமாயி அன்னையையும் நம்ம எல்லாரும் நினைவு கூறுவோம். அவர்கள் மூலமா குருநாதர் குரு பூர்ணிமாவை கொண்டாட வைத்தார். ஓம் சாய்ராம்.